எனக்கு பசிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கோ. பசி உயிர் போகுது. கிடைச்சிரும் பொறுத்துக்கோ. என்னால தாங்க முடியல, பசிக்குது. பொறுத்துக்கோ. இன்னைக்கு நல்ல வேட்டை கிடைக்க போகுது. நரவாசனை அடிக்குது. போய் பார்க்கலாம், சீக்கிரம் வா. வா வா. சீக்கிரம் வா. இங்கதான் வாசனை அடிக்குது. நாகம்மா சொன்ன நரம் வரோம். ஜிங்கா, ரிஷிகளையும் முனிவர்களையும் ஏமாத்தி சாப்பிடுவோமே, அதே வழியில தான். நீ அண்டா சோறா மாறிடு, நான் பக்தனா மாறிடுறேன். அவனை நம்ப வச்சு சோறா மாறின உன்னை நான் அவனுக்கு போடுவேன். அவன் அதை சாப்பிடுவான். அதுக்கப்புறம் புங்கா வெளிவா புங்கா வெளிவான்னுவேன். அவன் வயிற்ற கழிச்சு வெளியே வந்துடுற. அதுக்கப்புறம் நீ நானும் சேர்ந்து அவனை சாப்பிடலாம். நீ அண்டா சோறு, நான் கொண்டாடுற பக்தன். வா. ஜிங்கா புங்கா ஜிங்கா புங்கா ஜிங்கா புங்கா ஜிங்கா புங்கா ஜிங்கா புங்கா. நீ சாப்பாடா மாறு. நீ பக்தனா மாறு. நீ சாப்பாடா மாறு. நீ மாறு. இப்படியே பேசிட்டு அந்த நரம் வந்துருவான். சீக்கிரம் மாறு. மாறு. உள்ள போ. ஜிங் ஜிங் ஜிங்கா புங்குங் புங்கா 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 சோரா மாறு. வரா வந்துட்டோம். ஜிங் ஜிங் ஜிங்கா புங்குங் புங்கா ஜிங்கா ஜிங்கா வேஷம் மாறு. வாங்க ஐயா வாங்க. உங்களை பார்த்தா பக்தராட்டம் தெரியுது. ஆமாங்க, கால் போற இடமெல்லாம் கந்தனோட திருக்கோவிலா இருக்கணும்னு நினைக்கிறவனா. ஏன் கேக்குறீங்க? நான் அடியாருக்கு தொண்டனா அன்னசத்திரம் நடத்துறவங்க. என்னதான் நான் அன்னதானம் செஞ்சாலும் பக்தர்கள் யாருமே வர்றதில்லைங்க. அப்படியா? முதலா நீங்க தான் வந்திருக்கீங்க. கை நினைச்சிட்டு அன்னதானத்தை ஏத்துக்குங்க. என்னால கை நினைக்க முடியாதுங்க, எனக்கு கை கிடையாது. பரவாயில்லைங்க, முகமாவது கழுவிட்டு அன்னதானத்தை ஏத்துக்குங்க. சரிங்க. முருகா, முருகா, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, கார்த்திகேயா போற்றி. விளையாடிட்டு இருக்கீங்க? படிக்க வேண்டாமா? போய் படிங்க போங்க. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? இவங்க கூப்பிட்டாங்க வந்தேன். கூப்பிட்டா வந்துடுறதா? கொஞ்சம் இடத்த கொடுத்தா மனத்தை பிடிச்சிருவியே. படா பா. ஏய் தீபா, அவனை ஏண்டி வரட்டுற? பின்ன என்னம்மா, தொலைஞ்சு போன பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்தா உடனே வீட்ல சேர்த்துக்கிறதா? அதான் ஏற்கனவே உமான ஒரு அனாதைய வீட்ல வளர்க்கறியே, அது போதாதா? இதுங்களுக்கு இடம் கொடுத்த ஒட்டிக்கிட்டு உயிரை வாங்கிடுங்க. ஏய் வாங்க. நீ சொல்றதும் சரிதான் தம்பி. உனக்கு விளையாடுறதுக்கு நான் பொம்மை தரேன். இந்தா, இத எடுத்துட்டு போய் விளையாடு.
எனக்கே முருகன் பொம்மையா? உனக்கேதான் பூ போட்டு பூஜை பண்ணி கண்ட பலன் ஒண்ணுமே இல்ல. நீ அதை வச்சுக்கிட்டு விளையாடு போ. நில்லு. ஏன் இவ்வளவு லேட்டு? மாவு மில்லுக்கு போனேன். மாவு அரைச்சிட்டியா? நைஸ் அரைச்சிருக்கியா? ம். இத கொண்டு போய் வச்சுட்டு துணிக்கெல்லாம் சோப் போட்டு ஊற வை. சரிக்கா. கௌசல்யா வந்துட்டா உடனே பரமசிவன் கழுத்து பாம்பாயிடுவியே. என்னையே கருடா சௌக்கியமானு கேப்ப. நிக்காத வேலைய பாரு போ. அக்கா அக்கா என் முருகனை காணோம்க்கா. காலையில இருந்து என் புருஷனை காணோம். அதுக்கே நான் கவலைப்படல. முருகனை காணுமா? முருகனா? அத்தை, என் முருகனை காணோம் அத்தை. யார் எடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கேண்டி இப்படி பதற? நான் தான் எடுத்தேன். அத்தை, நீங்களா? ஆமா, அது மண்பொம்மை தானே, பொன்பொம்மை இல்லையே. இத பார், இனிமே இந்த வீட்ல அந்த முருகன் பேரை உச்சரிக்க கூடாது. பொம்மையா மட்டும் இல்ல, நேரடியா அவனே வந்தாலும் இந்த வீட்ல முருகனுக்கு இடமே கிடையாது. அத்தை, அது என்ன செஞ்சீங்க அத்தை? கொடுத்துட்டேன். கொடுத்துட்டீங்களா? யாருக்கு? இங்க வருவானே உன்ன மாதிரி ஒரு அனாதை வேலைன்னு, அவங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். வேலைங்கிட்டியா? ஆமாடி, வச்சு விளையாடுறான்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இப்ப என்னடி பண்ணுங்கிற? போடி. அத்தை, போடினா வேலை. வேலா, 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 ஏன் முருகன் மேல மண்ணு போடுற? நான் விபூதி அபிஷேகம் பண்றேன். உன் கண்ணுக்கு மண்ணா தெரியுதா? வேலா, என் முருகனை கூட. மண்ண முருகங்கிற, விபூதிய மண்ணுங்கிற. விளையாட்டு போதும், என் முருகனை கூட. இது அத்தா அம்மா எனக்கு விளையாட கொடுத்தாங்க. இப்பதான் நான் விளையாடவே ஆரம்பிச்சிருக்கேன். இது விளையாடுற பொம்மை இல்ல, நான் கும்பிடுற தெய்வம். நான் வீட்ல இல்லாத நேரத்துல அத்தை தெரியாம கொடுத்திருப்பாங்க. கொடுத்துரு வேலா. கொடுத்தவங்களை வந்து கேட்க சொல்லு. அத்தை இப்ப முருகனை கும்பிடுறது இல்ல, அதான் கொடுத்திருப்பாங்க. கூட வேலா. உனக்கு கொடுக்க மாட்டேனே. வேலா, கீழே போட்டு உடைச்சிட போது. வேலா, குடு குடு குடு, நான் கொடுத்துடணும். என்னை விட உனக்கு பொம்மை முக்கியமா போச்சா? வேலா, உன் மேல நான் வச்சிருக்கிறது அன்பு, இது மேல நான் வச்சிருக்கிறது அளவுக்கு அதிகமான பக்தி. எனக்குள்ள முருகனையும் முருகனுக்குள்ள என்னையும் பாக்குறேன்னு சொன்னியே. அதுக்காக கும்பிடுற முருகனை உன்கிட்ட கொடுத்துட முடியுமா? நான் சதா சர்வ காலமும் முருகனை இந்த பொம்மையில தான் பாக்குறேன். அந்த முருகனே எதிரில வந்தாலும் அவனை என் மனசு இந்த பொம்மைக்குள்ள பார்த்தாதான் ஏத்துக்கும். இது எனக்கு மட்டும்தான் சொந்தம். இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்ன முருகா விளையாட்டு? இதுக்கு பேரு அஞ்ஞானம். காட்சி கொடுத்தீங்க, நீ யாருன்னு புரிய வைக்க கூடாதா? புரிஞ்சவங்களுக்கு நான் கடவுள், புரியாதவங்களுக்கு நான் பொம்மை. அவ உன் பேர்ல அளவில்லாத பக்தி உள்ளவ முருகா. தெரிஞ்சுதானே வந்தேன். வந்தது நீன்னு அவளுக்கு தெரியணுமே. தெரிஞ்சுக்க மாட்டேன்றாளே. உனக்காக அவ செய்யற சேவைகள் உனக்கு தெரியாதா? வந்திருக்கிறது நீதான்னு தெரிஞ்சா அவளுடைய ஆனந்தத்துக்கு இல்லையே இருக்காது. பாவம், சொல்லிடு முருகா. இறை உறவு வேற, இறை உணர்வு வேற. அவளா என்ன உணர்ற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். அப்படி நான் தான் முருகன்னு நீ சொன்ன, அவ எந்த உருவத்துல என்ன பார்க்க ஆசைப்படுறாளோ அதே உருவத்துல தான் நீயும் என்ன பாப்ப.
அவளும் பாப்பா. வேணாம் முருகா, நீ அவளோட வேலனாவே விளையாடு. அவளுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தையும் நான் கெடுக்க மாட்டேன். முருகா 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 முருகா. ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துட்ட. காதலிய பார்க்க கரெக்ட் டயத்துக்கு வந்தா காதலிக்கிறது தவிர வேற வேலை வெட்டி இல்லாதவன் அர்த்தம். நிறைய வேலைக்கு மத்தியில காதலிய பார்க்க வந்தா அதுக்கு பேரு கமிட்மெண்ட். எஸ், காதலுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கமிட்மெண்ட். நேத்து உங்க வீட்டுக்கு வந்திருந்த உங்க அம்மாவை பார்த்த, ஏதாவது சொன்னாங்களா? ம். என்ன சொன்னாங்க? நீ நீ நடந்துகிட்ட விதம் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி தெரியல. உங்க அம்மா கமெண்ட் அடிச்சாங்களா? இல்ல, அவங்க சொன்னதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படியே இருக்கட்டும். உங்க அம்மாக்கு பிடிக்கலனா உனக்கும் பிடிக்கல தானே? இதுல பிடிக்குது பிடிக்கலங்கிற ஆப்ஷனுக்கு இடமே இல்ல. பிடிக்கணும், பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும். நம்ம கல்யாணம் ஆச்சுன்னா உங்க அண்ணன் கிட்ட நான் எப்படி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கறியோ அதே மாதிரி தான் நானும். எங்க அம்மா மெச்சுற மருமகளா நீ இருக்கணும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் கண்டிப்பா எதிர்பார்க்கறேன். ஓகே ஓகே, டோன்ட் நேக். ஐம் சாரி. எப்போ அண்ணனுங்களை பார்க்க வர? நீ எப்போ சொல்றியோ அப்போ. இன்னைக்கு சாயந்தரம்? இன்னைக்கு சாயங்காலமா? சாரி, இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. ஏன் அண்ணனுங்களை மீட் பண்றதை விட உனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா? வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட செகண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மீட் பண்ணும். டேய், ஏய், ஓகே ஓகே ஓகே, வீட்டுக்கு வரேன். குட் பாய். தேங்க் யூ. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் அதான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேனே. அது அப்புறம் ஆ, நான் இப்ப கேட்டேன். இப்போ என்ன? ஏய், தெரியாத மாதிரி நடிக்காத, அப்புறம் நானே எடுத்துப்பேன். எது சிகரெட்டா? டேய், ஏய், அப்பா, இப்பவே உங்க முகத்துல கல்யாண கலை வந்துருச்சுக்கா. இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இந்த இனிப்போட போங்க, அவனை பார்த்து பேசிட்டு வந்து இனிப்பான செய்தியை சொல்லுங்க. என்னடி நீ வரலையா? என்ன மட்டும் தனியா போ சொல்ற? நீ இல்லாம என்னால தனியா போக முடியாது. துணைக்கு நீயும் என் கூட வா, அப்பதான் நான் போவேன். தென்னை மரத்துல ஏறப்போ கை எட்டுற வரைக்கும் தான் தூக்கி விட முடியும். அதுக்கப்புறம் அவங்க சமத்து சாமர்த்தியம். என்னால முடிஞ்சது 2 பேரும் ஜோடி சேருங்கன்னு ரூட்டு போட்டு கொடுக்கற வரைக்கும் தான். நீங்க போய் பேசினாதான் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். போங்கக்கா. என்னடி? போங்கண்ணா, போங்கக்கா. மகேஷா, என்னப்பா? பட்டணத்துக்கு போனதும் இந்த கவரை மீனாட்சி அம்மா கிட்ட கொடுத்துரும். என்ன பிரசாதமா? இல்லடா, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பணம் அமைச்சிருந்தாலோ இல்லையோ, ஆமா. அதுக்கு உண்டான கணக்கு. அப்படியா? மகேஷா, பட்டத்துக்கு வேலைக்கு போற, யாரும் குறை சொல்லாத அளவுக்கு நடந்துக்கோ. சிவா அவ அம்மா எல்லாம் விசாரிச்சதா சொல்லு. என்ன? இந்தா. சரிப்பா. இப்போ எப்படி உள்ள போறது? எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறது? அதான் இந்த உமாவை கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சுலபமா காதல்னு 3 எழுத்து சொல்லிடுறாங்க. அத தன்மானம் போகாம வெளிப்படுத்துறதுல உள்ள கஷ்டம் கொஞ்சமா நெஞ்சமா? ஹே கௌசல்யா, ஏன் வாசல்ல நிக்கிற? உள்ள வா. புது பொண்ணு மாதிரி அங்கே நின்னுட்டு இருக்க, உள்ள வர வேண்டியது தானே? உமா வந்தாளா? இல்லையே. வரேனாளே. வரலையே. உமா வராட்டி என்ன, நீ வந்திருக்கல. என்னது துணிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஊருக்கு போறீங்களா? ஆமா, நான் ஊர் விட்டு ஒரே ஐடியா போயிட்டு இருக்கேன். தெரியாதா? தெரியாதே. எந்த ஊருக்கு? பட்டணத்துக்கு. வேலையில ஜாயின் பண்ண பட்டணத்துக்கு போறேன். அப்போ அப்போ எப்போ வருவீங்க? சனி ஞாயிறு வந்தா போதும், டான் வந்து குதிச்சிருவேன். ஏன்னா உங்களெல்லாம் பார்க்காம என்னால இருக்க முடியாதுல்ல. இந்தாங்க ஸ்வீட். ஏதாவது சந்தோஷமான சமாச்சாரமா? ஸ்வீட் கொடுக்கற? உமா தான் கொடுக்க சொன்னா. உமா கொடுத்தாலும் ஸ்வீட் தான், நீ கொடுத்தாலும் ஸ்வீட் தான். நான் ஏதோ கல்யாண விஷயத்த சொல்லதான் ஸ்வீட் தரேன்னு நினைச்சேன். அப்புறம் கௌசி, சீக்கிரமா வந்து பட்டணத்துல தண்ணி கொடுத்தனும் போட்டு கொடுங்க. நான் சொன்னது
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவன் ஏன் தேவையில்லாம வைக்கப்படுறா? ம் ம் ஓமா பாழ்கோ சூப்பர். கௌசல்யா, என்னம்மா இவ்வளவு தூரம்? இல்ல மாமா, ஸ்வீட் மாமா, கொடுத்துட்டு போலான்னு மாமா. வரேன் மாமா. என்னது? இல்ல மாமா, ஸ்வீட் மாமா, வரே மாமா. இது வரைக்கும் குறுக்களையான சொடக்கு போட்ட பொண்ணு இன்னைக்கு மாமான்னு மரியாதை கொடுக்கறாளே. மகேஷ் மரியாதை விஷயம் அதுவா நம்ம கிட்ட வரட்டும். என்னடா பொட்டியோட வந்திருக்கேன்? அதை விடு, ஸ்வீட்டை நீங்களே நேரடியாக எடுத்துட்டு வரக்கூடாதா? ஏன் அவங்க எடுத்துட்டு வந்தா நீங்க வாங்கிக்க மாட்டீங்களா? நான் சொல்ல நினைக்கிறத அவங்க ஸ்வீட் கொடுத்து சொல்லட்டுமே. எத்தனை நாளைக்கு தான் நானே சொல்றது? அதான் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேனே. அத்தைய நினைச்சாதான் பயமா இருக்கு. அத்தைய பார்த்து பயப்படு, நினைச்செல்லாம் பயப்படாத. ம். நான் அத்தை கிட்ட விஷயத்தை போட்டு உடைச்சிட்டேன். அப்படியா? ம், என்ன சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆ. பக்கத்திலே பையனை வச்சுக்கிட்டு எதுக்கு ஊர் ஊரா அலையணும்? பையன் நல்ல பையன். உடனே சம்மதம் சொல்லிட்டாங்க. மேற்கொண்டு பேசுறேன்னு வேற சொன்னாங்க. அப்ப நான் நம்பி பட்டணத்துல கொடுத்துன போக வீடு பார்க்கலாம். நீ என்னதான் பார்த்தாலும் நான் வந்து பார்த்து சரின்னு சொல்லணும். என்ன மீறி நீ ஒன்னும் செய்ய முடியாது. முதல்ல சிவா கிட்ட உன் கல்யாணம் கூடி சீக்கிரம் நடக்க போதுன்னு சொல்லி சம்பள இன்கிரிமெண்ட்டுக்கு உடனே ஏற்பாடு பண்ணு. கௌசல்யா கொடுத்த ஸ்வீட் விட இப்ப நீ சொன்னதுதான் பெரிய ஸ்வீட். இந்த சந்தோஷத்தோட நான் வேலைக்கு போறேன். நீ சட்டு புட்டுன்னு கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடு பண்ணுவி. அட்டா ஒரு நிமிஷம் இரு மகேஷ். என்ன? முருகா, மகேஷ் நல்லபடியா வேலையில சேர்ந்து நல்லா இருக்கணும். மகேஷ், என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா இந்த விபூதியை நீ அழிக்க கூடாது. வரேன். ம். மகேஷா, மகேஷா, என்ன நெத்தில விபூதி வச்சுருக்க? என்னடா கோலம் இது? எல்லாம் அவள் செய்ய. எல்லாம் அவள் செய்யலா? என்னது ஆச்சரியமா இருக்கு. வராத இடத்துல ஸ்வீட் வர்றது, வைக்காத நெத்தில விபூதி வச்சுருக்கான். ஓஹோ, கதை இப்படி போறதோ? மட பூதங்களா, வெட்டிட்டு வாங்கடானா கட்டிட்டு வராம விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களாடா? அந்த பையன் அதி பயங்கரமான முருக பக்தனா இருக்கிறான். அவன் பூசிக்கிட்ட விபூதி சக்தியை எங்களால சமாளிக்க முடியல. அறிவு கட்ட பூதங்களா, உங்களால உயிருள்ள ஜீவனா மாற முடியாது, ஜடமாத்தான் மாற முடியும். அத தெரிஞ்சுதாண்டா உங்களை ஏவி விட்ட. மலையா சாஞ்சி அவனை நசுக்கிறத விட்டுட்டு இவன் பக்தனா மாறுறானா, இவன் சாப்பாடா மாறுறானா? அவன் வயித்தை கிழிச்சுக்கிட்டு வர முடிஞ்சுதா உண்டால? அவன் கொடலை உருவி மாலையா போட்டுக்கிற கோடாலியா மாறி இருக்கலாமேடா. தப்புதான், இனிமே நாங்க ஒழுங்கா நடந்துக்கிறோம். நாங்க என்ன பண்ணணும்? உத்தரவு போடு நாகம்மா. போங்க, போய் அந்த மயிலாடுஞ்சோலை கோயிலுக்குள்ள ஒரு எறும்பு கூட வரவிடாம தடுங்க. அடிவாரத்திலேயே இருந்து பக்தர்களை அழிங்க. போங்க. எனக்கு ஒரு சந்தோஷம். இது வரைக்கும் நீ என்னதான் மடையன்ன பூதத்துல மடையில போத்தியா? நீ மனுஷ மடைய, அதுங்க பூத மடையனுங்க. மொத்தத்துல என்ன சுத்தி இருக்கிற எல்லாரும் மடைய மடைய மடைய.
சமத்து. சீனிவாசா, அண்ணா, இந்த விபூதி குங்குமம் பிரசாதத்தெல்லாம் சண்டாதாரர்களுக்கு கரெக்டான அட்ரஸ் எழுதி அனுப்பிச்சிடும். ஏன்னா போன தடவை 4-5 பொட்டலம் திரும்பி வந்துடுத்து, தெரியுமோ இல்லையோ? சாமி நமஸ்காரம். அடடே வெங்கட்ராமனா, வாங்கோ வாங்கோ. உங்களை பாக்கறச்சே ஏதோ சந்தோஷமான சமாச்சாரத்தோட வந்திருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா சாமி, ரொம்ப காலமா என் பொண்ணு உமா கல்யாணம் தட்டி போயிட்டு இருந்தது இல்லையா, அதுக்கு இப்பதான் நல்ல இடத்துல சம்பந்தம் முடிஞ்சிருக்கு சாமி. சாமி, அதான் முதல் பத்திரிக்கையை முருகனுடைய பாத்திர வைக்கலான்னு வந்திருக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்ச சாமி. செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணுக்கு கல்யாணம் தள்ளி போன்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப அது நல்லபடியா ஏற்பாடாயிடுச்சு சாமி. நான் தான் சொன்னேனே, செவ்வாய் தோஷம் இருக்கேன்னு கவலையே பட வேண்டாம். வைத்தீஸ்வரன் கோயில் இருக்க அங்காரகனுக்கு விளக்கேத்தி அர்ச்சனை பண்ணா போரும். அதே மாதிரிதான் இடுப்பு வலி இருக்கவா புதுசா தாம்பு கயிறு வாங்கி போடுறதா வைத்தீஸ்வரனுக்கு வேண்டிண்டு நோய் குணமானதும் புது தாம்பு கயிறை கோயில் கிணத்துக்கு போட்டு அந்த கிணத்துல இருக்கிற ஜலத்தை தலையில கொட்டிண்டா போரும். கைமேல பலன். ஏன் தெரியுமோ? அங்கே முருகன் முத்துக்குமார சுவாமியா அப்பா வைத்தீஸ்வரனுக்கு கம்பவுண்டரா இருக்க. வாஸ்தவமான பேச்சு வெங்கட்ராமன், உம்ம பொண்ணு உமாவுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நிச்சயமா இருக்குங்கிறத கேட்கறச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓம் ஸ்கந்தாய நமஹ, ஓம் குஹாய நமஹ, ஓம் ஷண்முகாய நமஹ, ஓம் பாலநேத்திர சுதாய நமஹ, ஓம் பிரபவே நமஹ, ஓம் பிங்களாய நமஹ, ஓம் கிருத்திகாசோனவே நமஹ, ஓம் சிசிவாகனாய நமஹ, ஓம் த்ரிஷத்புஜாய நமஹ, ஓம் சக்திதராய நமஹ. ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அஷ்டோத்திர பூஜாம் சமர்ப்பியாமி. இந்தாங்கோ, சீக்கிரமே விவாக பிராப்திரஸ்து. ரொம்ப சந்தோஷம் சாமி. சாமி, முருகன் அருளால என் மனசுல இருந்த கவலையெல்லாம் போயிடுச்சு சாமி. எங்க என் பொண்ணு விலை போகாம வீட்டிலே உட்கார்ந்துருவானு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். உங்க கவலை நியாயமானதுதான். இத பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி கார்த்திகை பெண்களுக்காக ஒரு கன்னியா பூஜை பண்ணிடுங்க. என்ன செய்யணும் சாமி? முருகனுடைய வளர்ப்பு தாயார் யார் தெரியுமோ இல்லையோ? கார்த்திகை பெண்கள். அவளுக்கு மரியாதை செய்யறதா அர்த்தம். கல்யாணத்துக்கு நிக்கிற ஒரு கன்னி பொண்ண கார்த்திகை பெண்களா நினைச்சுண்டு அவளுக்கு புது புடவை கொடுத்து மனையில உட்காத்தி வச்சு மாலை போட்டு மரியாதை செய்யணும், தாம்பூலம் கொடுக்கணும். சுவாமி, யாருக்கு கொடுக்கலாம்? நம்ம சிவகாமி அம்மாத்துல உமான்னு ஒரு பொண்ணு இருக்காளே, அவனுக்கு கொடுங்களேன். நல்ல பொண்ணு, நல்ல மனசு. அது மட்டும் இல்ல, ஒரு அநாத குழந்தை. சரி சாமி, அந்த ஏற்பாட்டை நீங்களே பண்ணிடுங்க சாமி. ஆகட்டும். வரேன் சாமி. சீனோ, அண்ணா, அட்ரஸ் எல்லாம் ஒழுங்கா எழுதி அனுப்பிச்சிடு. நான் ஈவோவை பார்த்துட்டு வந்துடுறேன். சமத்தாரு. மீனாட்சி அம்மாள், நம்பர் 10, மகாலட்சுமி நகர், சென்னை.